எல்லோருக்கும் வணக்கம். நமக்கு ஒரு ஷேருமே லாபம் தரமாட்டேங்கிறானே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற மாதிரி தொடர்ந்து 5 நாட்களாக இந்த வாரத்துல எல்லா நாளுமே மார்க்கெட் சரிவு. இன்னைக்கு கூட எடுத்து பாருங்க. இப்பவும் ஒரு 80 பாயிண்ட் மைனஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல நம்ம நாட்டினுடைய தப்பு அப்படின்றது எது இல்ல. ஸ்டாக் மார்க்கெட் இறங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஈரான் வார் அப்படின்றதுனால தான். ஸோ ஒன்னா வரக்கூடிய சனி ஞாயிறுல ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக, அதாவது நிருபர்கள் கேள்வி கேட்கணும். ஈரான் அமைதிக்கு வந்தா நீங்க ஓகே சொல்லுவீங்களான்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு. இதுதானே உலக வழக்கம். இப்படித்தானே ஒவ்வொரு கேள்வியா கேட்டு ஸ்டாக் மார்க்கெட் அந்த நியூஸ்ல வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தெரியல. குண்டு போடுவீங்களான்னு போய் கேள்வி கேட்டா ஆமா நாங்க குண்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பதில் சொல்லுவாரு. அமைதி ஒப்பந்தத்துக்கு மறுபடியும் போவீங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்வி கேட்கணும். ஆக மொத்தம் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள்ல ஒன்னா ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது பேசி நம்மளுடைய மார்க்கெட்டை திருப்பி மேலே ஏத்துறாரா, அல்லது நம்மளுக்கே தெரியும் ஒன்னா மறுபடியும் ஒரு 23,000க்கு நிஃப்டி வந்து விழுகும் பொழுதோ, அல்லது 22,000க்கு வந்து விழுகும் பொழுதோ மறுபடியும் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு இது எடுத்து மேலே போவானோ அப்படின்ற ஒரு சிறு நப்பாசை என்பது, நம்பிக்கை என்பது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. பட் அடுத்து வரக்கூடிய 2 நாள்ல ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து இங்கிருந்தே ஏறிட்டா பரவாயில்லையே. நானெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்ஃபோசிஸ் ஷேர் மட்டும் இன்னைக்கு வாங்க போற அடியை பாரு சிம்ரன், இந்த மாதிரி அடி யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில 2% தான் இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது வெளிநாட்டு கம்பெனிகள் வரக்கூடிய பிஸ்னஸ் அதனுடைய கைடன்ஸை கம்மி பண்ணி கொடுத்தாவே நம்மளுக்கு அடி வாங்கி 5% 10% இறங்குவாங்க. அப்போ இன்ஃபோசிஸே அவங்களுடைய கைடன்ஸை குறைச்சி கொடுத்துருக்காங்களே, அப்போ அடி வெளுத்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், இந்த ஷேர் மார்க்கெட் கருணை உள்ளத்தோட இன்ஃபோசிஸை வெறும் 2% இறக்கி விட்டுருக்கு. இனிமேல் எங்ககிட்ட இறங்குறதுக்கு ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி இது நினைச்சிட்டாங்களே என்னன்றது தெரியல. ஆனால் மிகப்பெரிய ஒரு முக்கியமான தகவல் இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்றதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய வீழ்ச்சி என்பது இருக்கிறதுலே ஒரு லோயஸ்ட் பாயிண்டாக இந்த வருஷத்துல இறங்கி கிடைக்கிறது. போன வருஷம் கூட இதே மாதிரி பயமுறுத்துற மாதிரி இறங்கிய இன்ஃபோசிஸ் சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி டக்குன்னு அவன் ரெக்கவரி ஆனது 34% போன வருஷத்துல. இந்த வருஷம் இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரெக்கவரி நடக்கல. இது வரைக்கும் ஒரு வருஷம் கூட அது தவறவில்லை. 2023ல ஒரு லாபம் சம்பாரிச்சு கொடுத்தது இன்ஃபோசிஸ், 2024 சம்பாரிச்சு கொடுத்தது, 2025 சம்பாரிச்சு கொடுத்தது, 2022 சம்பாரிச்சு கொடுத்துருக்குது. 2021 கேட்கவே வேண்டாம். அப்பெல்லாம் ஐடி பங்குகள் மயில் குஞ்சு மாதிரி பறந்துகிட்டு இருந்தது வானத்துல. ஸோ இந்த 2026ல எத்தனையோ செக்டரை சார்ந்த பங்குகள் லோ ரேட்ல இருந்து மேலே ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருச்சு. இவ்வளோ பெரிய ட்ராக் ரெக்கார்டு ஒவ்வொரு வருஷமும் சம்பாரிச்சு கொடுத்த ஐடி செக்டர்ல மிகப்பெரிய கம்பெனி இன்ஃபோசிஸ், ஏனோ தெரியல அவனுக்கு இன்னும் மனசு வரல இந்த வருஷத்துல சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு. இந்த வருஷத்துல இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இனிமேலாவது இந்த இன்ஃபோசிஸ் மேல் நோக்கி ஏறி சம்பாரிச்சு கொடுக்குமா இல்லையா என்பதுதான் ஒரு ஆவலாக இருக்கிறது. நண்பர்களே, எவ்வளவு கேவலமான மார்க்கெட் இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான ஃபேமஸான பங்குகள்ல ஒருத்தங்கூட 10% இன்னைக்கு ஏறல. அவ்வளவு மோசமான மார்க்கெட்டா இன்னைக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய சில பங்குகள், எஸ்பிஐ லைஃப் கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த எஸ்பிஐ லைஃப் என்பது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மொமெண்டம் ட்ரேட் பண்றவங்க எப்படா இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும், ஒரு புல்லிஷ் மொமெண்டம் காட்டும் அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பங்குகள்ல இந்த எஸ்பிஐ லைஃப் அப்படின்றது ஒன்னா இருக்கு. நண்பர்களே, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வேணா கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வருடங்களாக ஒரு மாதிரி மகிழ்ச்சி இல்லாத பங்காக இருக்கலாம். ஆனால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இடையில திடீர்னு ஜம்ப் அடிச்சு 10% 15% சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு இந்த 2026ல. இப்போ கூட ஏப்ரல் மாசத்துல ஒரு ஜம்ப்பு, அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துல ஒரு ஜம்ப்பு. இப்ப ரிசல்ட் சரியில்லை அப்படின்னு இந்த ஷேரை இறக்கி விட்டுருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க. ஆனாலும் பாருங்க, அந்த ரிசல்ட் சரியில்லை அப்படின்ற அந்த இம்பாக்ட், அந்த அதிர்ச்சியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அப்சர்வ் பண்றதுக்கு இவனுக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள்னு பார்த்தோம்னா
வெறும் 2 நாட்கள் தான். அப்படி 2 நாட்கள் இறங்கிய பிறகு இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெறும் ₹1 இறங்கியிருக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ பல ட்ரேடர்கள் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் திவாலாய் க்ளோஸ் ஆகிட்டு போனால் நம்ம இந்தியா என்ன ஆகிறது அப்படின்ற ஒரு கணக்கில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எங்கே போய் திவாலாக போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்பப்போ சப்போர்ட்டில் வந்து கீழே விழுந்தா இது ஒரு மணி மேக்கிங் மெஷின் மாதிரி உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த வருஷத்திலேயே இந்த பங்கு வந்து ஒரு 2 முறை அந்த மாதிரி பண்ணியிருக்கு. இப்போ 3வது முறையாக தற்போது கீழே வந்து விழுந்திருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க் தற்போது வரக்கூடிய எதிர்காலத்தில் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும்படி ஏறுமா அல்லது இன்னுமே சீப்பாய் கீழே போகுமா அப்படின்ற ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கு. ஸோ பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் அது இறங்கின என்ன ஏறின எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். இந்த நேரத்தில் ஒரே செக்டரை சார்ந்த 2 சிங்கம் ஹெச்இஜி அப்படின்ற ஒரு ஷேர், இதெல்லாம் ரொம்ப வாலட்டிலிட்டியான கிராஃபைட் ரிலேட்டடான பங்குகள் தான். இவனுடைய வாலட்டிலிட்டிக்கு இப்போன்னு இல்லை, பல வருஷமாகவே மூவ்மெண்ட் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹெச்இஜி பாருங்க பழைய ஹையை வந்து தொட்டுட்டான். இந்த கிராஃபைட் என்பது இன்னும் பழைய ஹையை வந்து தொடாமல் இருக்கு. ஸோ இந்த கிராஃபைட் எப்போ தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடும் அப்படின்னு அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி ஆஃபீஸ் தேவைப்படும். ஆனால் அவங்க அழுங்கா அப்படி ஓனர்கிட்ட போய் பேசிட்டு ஒரே ஒரு ஆஃபீஸை எடுத்துக்கிட்டு அதனுடைய வாடகையை பகிர்ந்துக்குவாங்க. இது வந்து வீட்டு ஓனருக்கோ கடை ஓனருக்கோ தெரியாமல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபைனான்ஸ் பார்ட்டி, அவருக்கு ஒரே ஒரு டேபிள் ஒரு சேர் இருந்தால் போதும். அவரை மாதிரியே இன்னொரு 2 ஃபைனான்ஸ் பார்ட்டியை எல்லாம் சேர்ந்து ஒரு வாடகைக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு கடைசியில் அவங்களுக்கு கணக்கு பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய்க்குள்ள தான் வரும் அப்படின்ற ஒரு நிலைமை. இந்த ஐடியாவையே லீகல் பண்ணி கோவொர்க்கிங் செக்டர் ஆஃபீஸ் ஸ்பேஸ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் மட்டும் வாடகை கொடுறது அப்படின்றது சென்னை முதல் கொண்டு பல்வேறு ஏரியாக்கள்ல வளர்ந்து வருகிறது. ஸோ அந்த செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது முதல்ல ஒரு நஷ்டமான கம்பெனியாக இருந்தது. அதுக்கப்புறம் லாபமான கம்பெனியாக திரும்பி மாறி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஆஃபீஸ் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப இது லிஸ்ட் ஆனப்ப வந்து டக்குன்னு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் என்பது கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து இந்த பங்கினுடைய விலை ஆல்மோஸ்ட் 60% மேல தன்னுடைய உச்சியிலிருந்து வீழ்ந்த பிறகு தற்போது இந்த பங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ் பேட்டர்ன்ல ஒரு 250க்கும் 400க்கும் இடையில ஒரு மூவ்மெண்ட் என்பது போயிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் அப்படின்ற பங்கினுடைய இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸ் என்பது பார்த்தோம்னா எஃப்ஐஸும் 27% வச்சிருக்காங்க, டிஐஸும் 38% வச்சிருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், எதிர்காலத்தில் இந்த பங்கு ஏதாவது ஒரு மல்டி பேக்கர் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க காசு போட்டு இருந்திருக்கலாம். ஸோ லாஸ் மேக்கிங்ல இருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக திரும்பி இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கு தற்போது 1 இயர் லோ பிரைஸ்ல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. தற்போது அடுத்து வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல இது என்ன லாபம் கொடுக்கும், டபக்குன்னு ஒரு 40 கோடி 50 கோடிக்கு இது கொடுத்து பெயர் வாங்குமா இல்லையா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இ காமர்ஸ் பிசினஸ்ல 2 லாஸ் மேக்கிங் கம்பெனிகள், ஆனா ஒரு பங்கு வந்து கடுமையான வீழ்ச்சி, இன்னொருத்தம் பெரிய அளவுல வாலட்டிலிட்டி என்பது இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மீஷோ பெரிய ஆள் தான், இதுவும் இ காமர்ஸ்ல இருக்கு. இவங்க தன்னுடைய நஷ்டத்தை இப்ப குறைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களுடைய சேல்ஸ் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால இன்க்ரீஸ் என்பதும் பண்ண முடியுது. அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல இது ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய பங்காக இருந்தாலும் அப்பப்போ லோ போனாலும் ஹை வர்றது, ஹை போனாலும் இந்த மாதிரி இருந்துட்டாவே யாருக்குமே பெருசா நஷ்டம் வராதே. ஒரு ஒரு உச்சியில மாட்டிக்கிட்டா கூட ஒரு 4-5 மாசம் கழிச்சு வாங்கினவள வந்ததுன்னா கூட பல பேர் தப்பிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த மீஷோ சமீபத்தில் இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நஷ்டம் என்பதை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ல +5% வச்சா கூட எங்கேயோ போயிடுவாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு அந்த நல்லது நடக்கல. இப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் கிரை பிரெயின் பீ சொல்யூஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம்.
இவங்களும் அதே செக்டர்ல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த 2000 கோடி அப்படின்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய சேல்ஸ் என்பது பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. அதே மாதிரி நஷ்டம் என்பது குறைஞ்சு இன்னும் லாபத்துக்கு வரல. இவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு கொண்டு வந்திருக்கிறது தான். ஸோ இதனால என்ன ஆயிருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்ற பங்கு இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமாக 72% என்பது சமீபத்தில் இறங்கி இருக்கக்கூடிய பங்காக இருக்கு. இனி இவர்கள் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் லாபத்தில் கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். பொழுது விடிஞ்சதுன்னா வானத்துல சூரிய வர்ற மாதிரி கீழே கிடக்கக்கூடிய பங்குகள்னு லிஸ்ட் எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒரு ரயில்வே துறை பங்குகள் உள்ள ஓடி வந்து என்னையும் பாருங்க அப்படின்னு உட்காந்துக்குது. அந்த வகையில சமீபத்தில் இந்த ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்கு அது என்ன நஷ்டம் செய்யக்கூடிய கும்பா குட்டியா கிடையாது. அது லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இருந்தாலும் ரயில்வே துறையில பெருசா ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப பெரிய டிமாண்ட் என்பது இல்லாததுனால இந்த ரயில்வே துறை பங்குகள் மேல் நோக்கி ஏற மாட்டேன்றான். ஆனா இங்க ஒரு முக்கியமான தகவலை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்குல தொடர்ந்து எஃப்ஐஎஸ் பெருசா ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸும் பண்ணல, டிக்ரீஸும் பண்ணல. ஆனா இந்த டிஐஎஸ் வந்து தற்போது அதிகமாக 3.98% என்பது ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கார், அங்கதான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சில பேர் என்ன நினைப்பாங்க, லேசா இந்த பங்குகள் ஏறினாவே உடனே எனத்தையாவது ஒரு ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லி டிஸ்கவுண்ட்ல பிடிச்சி வித்து விட்டுருவானுங்க, அதனாலேயே ஏற மாட்டேங்குது ஷேர்னுடைய விலைகள் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எது பெஸ்ட் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பங்குகளை நல்ல லாபத்துக்கு வித்து விட்டுறலாம், இந்த செக்டர்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு செக்டர் நினைச்சிருந்ததுன்னா அந்த பக்கம் போகாததும், அதே மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் பிடிச்சி வித்து தள்ளிக்கிட்டே இருக்கக்கூடிய சில பங்குகள் பக்கத்துல போகாதும் நம்ம டிஐஎஸ்னுடைய அடைக்கலத்துல போயிடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரயில்வே செக்டருக்கு எப்போ நியூஸ் வரும்னு தெரியல. அது எப்படி பார்த்தாலும் பட்ஜெட் சமயத்தில் சில நியூஸ் என்பது வரும். அதுக்கு முன்னாடி ஏதாவது தகவல் வருதா, அதுல மறுபடியும் ரேலி வருமா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் நம்ம டிஐஎஸ்னுடைய கொடையின் கீழ் போயிட்டோம்னா ஒரு மாதிரி தப்பிச்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல ஆர்டர்லாம் போட்டு ரெடியா வச்சுக்கணும். எப்ப திடீர்னு கிராஷ் ஆகும், எப்ப திடீர்னு மேலே வரும்னு யாருக்குமே தெரியாது. இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு தொடர் சரிவு, இப்படி ஒரு மோசமான சரிவு சமீபத்தில் நிறைய பங்குகள் இல்லை. இது ஒரு கடும் சரிவு. இத்தனைக்கு அது ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷேரா தான் பெரும்பாலும் இருந்தது. இப்போ கூட கடைசி மார்ச் குவார்டர்ல 12 கோடி லாபம் என்பதுதான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தீபாவளின்னு வந்தா தான் ட்ரெஸ்ஸினுடைய விலையெல்லாம் அதிகப்படுத்தி வித்து விட்டுருவாங்க. அப்ப ஏதாவது ஆஃபர் போடுங்க, ஏன்னா அப்ப பெரும்பாலும் ஆஃபர் போடுற மாதிரி அதிகமான விலையில நம்ம தலையில கட்டி விட்டுருவாங்க. அதுவே மற்ற சமயத்துல பாத்தீங்கன்னா வாங்குங்க வாங்குங்க, ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீன்ற மாதிரி ஹெவியான டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படித்தான் இப்ப திடீர்னு டிமாண்ட் வந்தப்ப இந்த எத்தனால், சுகர் கேன் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் திடீர்னு பயோஃபியூவல்னு பயங்கர டிமாண்ட் வந்த நேரத்துல தர ரேட்டுக்கு விற்காம ஒரு நல்ல லாபத்துக்கு வித்துட்ருக்காங்களா இல்லையா அப்படின்ற ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது கடந்த 2 குவார்ட்டர்களாக ரொம்ப மோசமாக இருக்கு. திடீர்னு ஒரு 20% மேலே மட்டும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், வேற லெவலாக தான் இருக்கும். ஸோ ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமீபத்தில் ஏறி இறங்கிய வாலட்டிலிட்டியான ஷேர்கள் அப்படின்ற லிஸ்ட்ல இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதும் இருக்கு. இனி இவன் பிக்கப் ஆகிறானா இல்லையா என்பது ரிசல்ட்டினுடைய தகவலை பொறுத்து வாட்ச் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் இந்த மேப்மை இந்தியா சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் திடீர்னு ஃபோக்கஸ்ல வந்த ஒரு ஷேர். ஏன்னா 40% வால்டிலிட்டி அசால்ட்டா இந்த வருஷத்துல காமித்து விட்டது. கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேர்ல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னு தெரியல, எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸா அவங்களுடைய ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே போறாங்க. இப்ப வெறும் 1.5% தான் இதனுடைய லேட்டஸ்ட் ஹோல்டிங் அப்படின்றதாக தகவல். அப்படி என்னையா நாங்க பாவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி, இத்தனைக்கு அந்த ஷேர் வந்து ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேராக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த ஷேர் சரிவடைந்த பிறகு தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை இப்ப வரைக்கும் தாண்ட முடியல.
ஹெவியா கீழே கிராஷ் ஆயிட்டு திரும்பி ஏறுற லக்கு வந்து பெரும்பாலும் எல்லா ஷேர்களுக்கும் கிடைக்கிறது இல்ல. சில பேர் ஏறுறான், சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்னு ஒரு ஷேர், அவன் இப்படிதான் ஹெவியா கிராஷ் ஆனா அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி ஆகிவிட்டது. அது மாதிரி அந்த அதிர்ஷ்டம் என்பது அமைஞ்சு வரணும். அந்த 2 பங்குகளுக்கும் ஃபண்டமெண்டலா இல்ல, டெக்னிக்கலா ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இறங்கிய வகையில இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா என்பது ஆல்மோஸ்ட் ஒரு 60% இறங்கியிருக்கு, 56% இறங்கியிருக்கு. ஆனால் லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கு. செக்டர் வந்து ஒரு ஃபோக்கஸான செக்டர். ஆனா அதுவே இந்த மேப் மை இந்தியா ரொம்ப டிஃபரெண்டான செக்டர். இந்த பங்கு மொத்தமாக இறங்கியது எவ்வளவுன்னு பார்த்தா அதை விடவும் அதிகமா 71% என்பது இறங்கி இருக்கிறது. ஸோ இந்த 2 பங்குகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்பது பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டிய பிறகு இது போய் அந்த மாதிரி பெரிய ரேலி என்பது கொடுத்துருக்கு. இவன் எப்படா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டது மட்டும் இல்ல, அது மேல தொடர்ந்து மேல இருந்துகிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடியே 2 அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி. 2 தடவை நீ ஒரு கும்பா குட்டின்னு இவன் மூஞ்சில முத்திர கும்தி கீழே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த முறை வீரனே எழுந்து வா அப்படின்ற மாதிரி இதனுடைய ரிசல்ட் Q1 ரிசல்ட் அமையுமா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல, திரும்பி திரும்பி சில குறிப்பிட்ட பங்குகளே தான் பெருசா ஏறுவதும் பெருசா கீழே விழுவதுமாக ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட் நியூஸ் வரும் பொழுது நடக்கும். இப்ப இந்த சக்தி பம்ப்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு பாவம் யாருக்குன்னு பட்டுதோ தெரியல, இந்த பங்கினுடைய சரிவு என்பது மிக கொடுமையாக 67% இறங்கிய பங்கு. ஆனா இந்த ஷேர்ல அவங்களுடைய டேட்டா என்பது பெருசா மாறல. அவங்களுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆன வண்ணமாகவே இருக்கிறது. கடந்த Q1 ரிசல்ட் சீசன்ல கூட 858 கோடி சேல்ஸ், 38 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன அவங்க வந்து முதல்ல நல்ல லாபத்துக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, 24% என்பதெல்லாம் இப்ப வெறும் 10-11%க்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே காம்படிஷன் தான் நண்பர்களே. ஸோ இந்த நேரத்தில் இந்த சக்தி பம்ப்ஸ் என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ரெக்கவரி ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய ரிசல்ட் சீசன்ல அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை போய் திருப்பி பிடிச்சாலுமே ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு. அல்லது இதை விடவும் சீப்பா போச்சுன்னா அப்புறம் அங்கேயும் போய் வேற வழி இல்லை, ஒரு 80% ஆல்ரெடி 70% சுத்திக்கிட்டு இருக்கு, அடுத்தது ஒரு வேளை 80% இறங்கி 300 ரூபா போனாலும் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதையும் ஆவரேஜ் பண்றதுக்கு இன்னொரு குரூப் இருக்கு. ஏன்னா இது இன்னுமே லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு அப்படின்றதுனால. ஸோ இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல அடுத்தடுத்த வாரங்கள்ல இந்த சக்தி பம்ப்ஸ் என்பது ஒரு கம்பேக் கொடுக்க போகிறதா அல்லது டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகிறதா அப்படின்ற ரொம்ப ஆர்வமா பார்க்கக்கூடிய ஷேர்கள்ல இதுவும் ஒண்ணு. சரி நண்பர்களே, நமக்கு ஒரு பையன் லாபம் தர மாட்டேங்கிறானே அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இப்போதைக்கு இந்த வாரம் முழுவதும் முடிய போகுது. இனி என்ன 2-3 மணி நேரம் தான் இருக்கு, அதுல என்ன பண்ண போறான்னு தெரியல. எனக்கு ஒரு நண்பரை நினைச்சாதான் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. கடந்த 3 வாரங்களாகவே கறி கஞ்சி இல்ல, வெறும் கஞ்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதாவது ஒன்றும் பெருசா லாபம் இல்லை, லாபம் வந்தா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாமேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கண்டிப்பா அவருக்கு இந்த வாரம் கும்பா வாரமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.